இந்த மாதிரியான ஒரு இறால் தொக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்யலாங்க. அதோட இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரைங்க, ஈஸி ஃபிஷ் ஃப்ரை. இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி செய்ய போகிற இறால் தொக்கும் ஃபிஷ் ஃப்ரையும் எங்கள் பொண்ணு வீட்டில் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட ப்ரான் தொக்குக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. ப்ரான் வந்துட்டு கடையிலேயே வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மோர் அல்லது தயிர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு ப்ரானுக்கு இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச் பீஸ் இஞ்சியும் ஒரு 7 பல் பூண்டும் எடுத்துருக்கேங்க. இதை மட்டும்தான் நம்ம இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, சின்ன தக்காளி 1, கொத்தமல்லி, வெங்காயம் இவ்வளோதாங்க. சின்ன வெங்காயம் நம்ம ப்ரான் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேவைக்கு எண்ணெய் இவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு ப்ரான் தொக்கு ரெடி பண்ணிடலாம். வானலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் தான் விடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு தாளிச்சிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சாச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு இடித்து வச்சது 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறமா நான் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துடுறேங்க. இதில் போடுற அந்த வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே வெங்காயம் நாங்கள் அதிகமாக சேர்த்துவோம். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ அடுத்ததாக வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா தக்காளி இன்னொரு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தொக்கா செய்கிறதுனால மல்லித்தூள் போடலை. நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு பெரட்டினோடனே நம்ம வந்து ப்ரானையும் சேர்த்துக்கலாம். இதை நல்ல மசாலோட சேர்த்து பெரட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். நம்ம பச்சையாக பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அதெல்லாம் வந்து நல்லா சுருண்டு வரும். இனிமேல் தான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதே ஸ்டேஜில் வதங்கட்டுங்க. இப்போ இந்த ப்ரான்லாம் செய்யும்போதே பாருங்கள் இதிலேருந்தே தண்ணி விட்டு வரும். நம்ம மஷ்ரூம் செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து இதிலேருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சிடலாம், வேகட்டும். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பை குறைச்சி மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சாச்சுங்க. ப்ரான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக அதை வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளோட கமகமாக ப்ரான் தொக்கு ரெடி. ப்ரான் முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக ஈஸியாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்க. நாங்கள் பெரட்டி வச்சுட்டோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம செய்ய போகிற ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து டேம் வாவல் தாங்க எடுத்திருக்கேன். ஈஸி ஃபிஷ் ஃப்ரைங்க இது. அதாவது உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தண்ணியில் நம்ம போட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மீனை போட்டு பெரட்டி வச்சிடணும். அவ்வளோதாங்க ஈஸி ஃபிஷ் ஃப்ரை. வேறு எந்த மசாலும் தேவையில்லை. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் டக்குன்னு ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் விட்டுடலாம். நீங்கள் ஃபேனில் வச்சிங்கன்னா அரை மணி நேரம் போதுமானது. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துடலாங்க. நம்ம பெரட்டி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். மீன் பொரிக்கும் போது மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி விடுங்க. மீன் பொரிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுவும் தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சிங்கன்னா நல்லது. எண்ணெயில் உள்ளே போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி பொரிக்கிறது எண்ணெய் குறைவாக ஆகுங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் பெரட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா முருகலாக வரும். இப்போ பாருங்கள் 2 பக்கமே நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை. என்னங்க இப்போ நம்மளோட ஈஸி ஃபிஷ் ஃப்ரை டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி
பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செஞ்சுருக்க மீன் இறால் எல்லாமே எங்கள் பொண்ணு செஞ்சது தாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறோங்க. இன்றைக்கி எங்கள் பொண்ணு வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் குடும்ப சமையல் ரெடிங்க. ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல், இறால் தொக்கு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை விட வேறு என்னங்க வேணும்? நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்பப்போ நம்ம மட்டன் சிக்கனோட இந்த மாதிரி சீ ஃபுட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.